திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் டர்ன்ட் ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 40 வண்டிக்கு முதலாளி ஆகிருக்காரு. அது இல்லாமல் ஒரு 100 வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்துட்ருக்காரு. அவர் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட எண்ணத்துலேருந்து உருவானது தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை நான் வந்து ஒரு ஓட்டுநராக ஆரம்பித்தேன், நான் இன்றைக்கி முதலாளி ஆகியிருக்கேன். என்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க, அவங்கள திரும்ப முதலாளியாக மீட்டெடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த மீட்டெடுக்கிறதுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பத்தோட உதவி தேவை. அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஃபவுண்டர் பிங்கு, பரத், நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் டாக்ஸினா. இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது, அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க. 10 லட்சம் 12 லட்சம் சில பேர் 20 லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சுருக்கிற முதலாளிங்க. அந்த முதலாளிகளை திரும்ப மீட்டெடுக்கிறது தான் டாக்ஸினோட வேலை. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்டே போய் கேட்டிங்கனாலும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு கேப் டிரைவராக இருக்கேன், கால் டாக்ஸி டிரைவராக இருக்கேன் பாரு. அவங்க டிரைவர் கிடையாது, அவங்க வந்து முதலாளிகள். இந்தியாவோட அடிப்படையே வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேலே வரதான். அதில் ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள். இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவர்கள். அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையை திரும்ப கொண்டு வந்துட்டோன்னா அவங்க தொழில் அவங்க பெருசாக போக முடியும். இன்றைக்கி அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அந்த தொழில்நுட்பத்தை சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். போன வருஷம் சேலமில் லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ சென்னை, இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னென்னா, நாம் கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நம்ம பிளாட்ஃபார்மாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல. அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க, அந்த வண்டியோட ஓனர் அவங்க, அந்த வண்டிக்கான தேவை என்ன, அந்த வண்டி எவ்வளோ சம்பாதிக்கணும், 1 கிலோமீட்டர் ஓட்டுனா அதுக்கு எவ்வளோ தேய்மானம் இருக்குது, அதில் எந்த ரேட்டுக்கு ஓட்டுனா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றதை வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க. ஏன்னா அது அவங்க தொழில். அதனால் அந்த ரேட்டை முடிவு பண்ணுற சுதந்திரத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க பயணிகள்கிட்ட நிறையா சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை, இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு 2 ரேட் வச்சுருக்கோம். அந்த ரேட்டுக்குள்ளே ஒரு ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதாக இருக்கும், மக்களுக்கும் சரியான வாடகையில் வண்டி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம். அண்ட் 2வது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப்பு டெக்னாலஜி இன்றைக்கி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம யார் இருக்கோம், இன்றைக்கி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற நிறைய ஆப் வந்து அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, கம்பெனி எங்கே இருக்குது, யார் எங்கேருந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாமல் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா, சரிப்பட்டு வருமானா வராது. ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம். இங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் கேர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை. இதை அட்ரஸ் பண்ணும் விதமாக உலகத்திலேயே முதல் முறையாக ரைட் ஹெயிலிங் ஆப்பை சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாக ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊரில் ஏற்கனவே ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைஸியாக. ஸோ ஃப்ரான்ச்சைசி ட்ரிவன் ரைட் ஹீலிங் மாடல், இதுதான் முதல் சிஸ்டம். இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு, ஃப்ரான்ச்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம ஃப்ரான்ச்சைசி டெபாசிட் வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரான்ச்சைசிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுலாம் அங்கே அவங்க அந்த ஊருக்கான அடையாளமாக இருப்பாங்க, அவங்க முகமாக இருப்பாங்க. திருச்சியில் போய் இறங்குறோம், ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஊரில் அவங்க தான் உங்களோட முதல் கான்டாக்ட். அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஃப்ரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போக போகிறோம். இதே மாடலில் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்ட்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல். லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்ஸினா வி ஆர் நாட் ஜஸ்ட் அன் ஆப், வி ஆர் பீப்புள்ஸ் கேப். அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டிக்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது. அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சப்சிஸ்டம்ஸ் தேவை. அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமாக A to E ஆஃப் டாக்ஸினான்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள், அண்ட் அவங்க தொழில் அடுத்த லெவலுக்கு மேலே வரத்துக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள், அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கானது, அவங்கள வந்து
ஐசி இன்ஜின், அதாவது டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள், இப்படி அவங்க தொழிலில் எந்தெந்த இடத்தெல்லாம் தோய்வடைவாங்களோ அங்கே அந்த தோய்வடையாமல் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா. ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது, வி ஆர் அன் ஈகோ சிஸ்டம், ஏ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நம்ம சார். இப்போ வந்து கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கேருந்து புக் பண்ணும்போது நீங்களே பார்த்து நீங்களும் புக் பண்ணியிருக்கீங்க. புக் பண்ணும்போது அவங்க ஃபோன் பண்ணி நம்ம காலில் வரும்போது, சார் 350 ரூபா ஆயிருக்கு, நீங்கள் 400 கொடுங்க அண்ணா, உடனே வந்து உங்கள் இடத்துல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அது இல்லாமல் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரோ கார் டிரைவரோ வந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா மேலே வச்சு சொல்லும் போது அப்போ வந்து அந்த ஆப்போட தான் பிரச்சனை வருது மக்களுக்கு வந்து. ஏன்னா டிரைவர் வந்து கட் பண்ணிட்டு போயிடறான், அது திருப்பி அந்த ஆப்பை வந்து மக்கள் போயிட்டு லான்ச் பண்ணுறாங்க. சரி, இது மாதிரி இந்த பிரச்சனை நடக்குமா சார்? இந்த பிரச்சனைக்கான, அதாவது நாங்கள் இந்த ஆப்பை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 700-800 டிரைவர்ஸ் கிட்ட நாங்கள் போய் பேசணும் சார், அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. அந்த பிரச்சனைக்கான அடிநாதம் என்னன்னு போய் அங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவங்களுக்கு சரியான அமௌண்ட் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற 350 ரூபா இருந்தாலும் அவங்க கைக்கு கடைசியாக போய் சேர்றது அதில் 30-40% உங்களுக்கு கமிஷனாக போயிட்டு தான் மீதி கைக்கு போய் சேருது. அதை வச்சுட்டு அவங்க ஃபியூவல் பார்க்கணும், அவங்களோட வருமானம், வண்டிக்கான தேய்மானம், இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகை, அதாவது அவங்க கைக்கு கிடைக்கிற தொகை அந்த சவாரிக்கு போதுமானதாக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து ரேட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். இந்த சவாரி வருது, இதுக்கான ரேட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அந்த ரேட்டு பயணிக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் ட்ராவல் ஆக போகிறாங்க. ஸோ ரேட்டோட விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை வராதுங்க சார். ஏன்னா இங்கே ரேட்டை நாங்கள் தீர்மானிக்க, நாங்கள் ஒரு அளவுகோலை தான் தீர்மானிச்சிருக்கோம். இது மினிமம், இது மேக்ஸிமம்ன்ற ஒரு அளவுகோல். இந்த அளவுகோலுக்குள்ளே அவங்க வந்து ரேட்டை கேட்க போகிறாங்க, அது பயணிக்கு கட்டுப்படி ஆகும்போது அவங்க பயணம் பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சனை அந்த இடத்துல வராதுங்க சார். நானே ஒரு புக் பண்ணுறேன், ஒரு 200 ரூபாய் காட்டுது, சரிங்களா? சரி, ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண பிறகு அவங்க சொல்கிற அமௌண்ட் தான் நாங்கள் பே பண்ணுறோம். இப்போ அது எப்படி சார் எடுத்துக்க முடியும்? மக்கள் நான் கேட்குறேன், மக்கள் வந்து நான் வந்து 150 ரூபான்னு சொல்லிட்டு உங்கள் ஆப் உள்ள வரேன், எல்லா இடத்துலையும் 150 ரூபா தான், நாங்கள் உள்ளே போகும்போது ரேட்டே காட்டாது. ஸோ டிரைவர்ஸ் சொல்கிற அமௌண்ட் தான் நீங்கள், அப்போ எப்படி நான் மக்கள் வந்து எப்பவுமே வந்து டாக்ஸி ஆப்பில் வருவாங்க? ஓகேங்க, நான் இப்போ நம்ம ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியுங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இங்கே ராமபுரத்தில் இருக்கோம், நீங்கள் வந்து வடபழனி போகணுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மற்ற ஆப்பில் கேப் புக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ரைடு அலோகேட் ஆகிடும். நம்ம ஆப்பில் என்ன ஆகுனா, நீங்கள் இங்கேருந்து நான் வடபழனி போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரைடு ரெக்வஸ்ட் போட்ட உடனே சுற்றி ஒரு 5 டிரைவர் இருந்தாங்கன்னா 5 பேருக்குமே இந்த ரெக்வஸ்ட் போகும். ஆனால் உங்கள் பேருங்கண்ணா மோகன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ராமாபுரத்துலேருந்து வடபழனி போகிறதுக்கு ஒரு ரைடு வந்திருக்கு, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு படி உங்களுக்கு 150 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டும். நான் வரேன் அப்படின்னு அவர் ரைடை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிஸ்ட் வரும். உங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு லிஸ்ட் வராது. இந்த சுற்றி இடத்துல 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரோட லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஒரு டாடா இண்டிகா இருக்குது, 2 நிமிஷத்தில் வந்துடுவார், அவர் 150 ரூபா கேட்குறாரு. ஒரு இட்டியாஸ் இருக்குது, அவர் 5 நிமிஷத்தில் வந்துடுவார், 200 ரூபா கேட்குறாரு. இன்னொரு டாடா இண்டிகா இருக்குது, அவங்க வந்து 8 நிமிஷத்தில் வராங்க, 170 ரூபா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வருங்கண்ணா. இந்த 5 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுது, இந்த வண்டி நல்ல வண்டியாக இருக்குது, வண்டியோட ரேட்டிங் கரெக்டாக இருக்குது, எனக்கு சீக்கிரத்துலேயும் வருதுன்ற இந்த 4 ஆப்ஷனையும் வச்சு தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் எந்த வண்டியில் பயணம் பண்ண போகிறீங்க, எந்த ரேட்டுக்கு பயணம் பண்ணி போகிறீங்கன்றதே நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறதில்ல, 5 ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அதில் ஒன்று சூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வண்டியை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுநர் அவருக்கும் நான் என்ன ரேட்டுக்கு ஓட்ட போகிறேன்றது தெளிவாக தெரியும். நீங்களும் எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படியாக இருக்குது, நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருக்குமே இந்த ஆப்ஷனை கொடுக்குறோம். இப்போ இருக்கிற எந்த ஒரு தளத்துலையும் அந்த ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு ரேண்டமாக ஒருத்தர் அசைன் ஆவார், ரேண்டமாக ஒரு ரேட் வரும், இந்த ரேட்டு வந்து வேறு இடத்துலேருந்து நிர்ணயிச்சு வரும். ஸோ நாங்கள் அந்த இடத்த வந்து ஜனநாயகப்படுத்தியிருக்கோம், சுதந்திரப்படுத்தியிருக்கோம். பொருள் வச்சிருக்கிற அவர் எனக்கு. ஆனால் இது எங்கேருந்து எடுத்தோம்னாங்கன்னா, இந்த ஆப் ஈகோ சிஸ்டத்தெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம ஆட்டோ தான். நம்ம என்ன பண்ணுவோம், ரோடுக்கு போவோம், ஸ்டாண்டில் இருக்கும் ஆட்டோ, இல்லை வழியில் ஆட்டோ இருக்கும், ஒரு 4 பேர்கிட்ட கேட்போம், அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நாம் ஒரு ரேட்டு கேட்போம். ஃபைனலாக என்ன ஆகும், ஒரு இடத்துல நம்ம வந்து ஒத்து போகும், ஓகே இந்த ரேட்டில் போகலாம் அப்படின்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா. அதை அப்படியே ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஒரு ஓட்டுநர் அவர் ரைடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேட்டுக்கு தான் போகிறேன், நான் தான் இந்த ரைடை கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு பயணியும் நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த நான் சொகுசாக போனோம், எனக்கு இனோவா வேணும் அப்படின்னா இன்னொரு 50 ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும், அந்த முடிவு அவர் தான் எடுத்துக்கிறார். எனக்கு இன்னோவா வேணும், நான் 50 ரூபா ஜாஸ்தியாக கொடுக்க ரெடி, எனக்கு 5 நிமிஷத்தில் வருது, நான் இதில் போகிறேன் அப்படின்னு அவரோட ஒப்புதல், ஓட்டுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இங்கே ரைடே கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்ளம் வராதுங்க சார்.
ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கினா எல்லாமே வந்து டேக்ஸ் கட்டி தான் எடுக்கணும். இது ஸ்பெஷலாக ரோட் டேக்ஸும் கட்டணும். ஆனால் நம்ம ஊரில் ரோடு சரியாக வச்சுருக்காங்களா? டேக்ஸ் மட்டும் கரெக்டாக வாங்கிடுறாங்க. ஏன் பார்லிமெண்ட்டில் இதை பற்றிலாம் பேச மாட்டேங்க? கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் டேக்ஸை பற்றி பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க மாட்டாங்க. யாரு ஹோட்டல் நிர்மலா வரும்போது இல்லை மன்னிப்பு சாலைகள் வந்து ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா இந்த டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரோட்டில் இருக்கும். இப்போ என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து சாலைகள் வந்து ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே தெரியும். ஏன்னா எப்போவுமே வந்து மழைகள் அதிகமாக பெய்து கொண்டு இருக்கிற இடம். ஸோ அப்படி இருக்கும்போது ரோடுகள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நிரந்தர தீர்வாக எதுவுமே இல்லை. இப்போது முன்னாடிக்கு இப்போ ரோடுகள் எல்லாம் பரவாயில்ல கூடிய விரைவில் வந்து எல்லா ரோடுகளும் சரி செய்யப்படும் தான் நம்ம சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ரோடோட யூசேஜ் நிறைய ஆகிட்டே இருக்கும்போது இப்போ மெட்ரோஸும் சரி இப்போ இதெல்லாம் வரும்போது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து ஸ்பிட் ஆக இந்த யூசேஜ் மைண்ட் பண்ணணும். கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும். சென்னை ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்ஸ்லலாம் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் பெரிய இது இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தெருக்கு குறுகுறு சந்துகள் வந்து ஸ்ட்ரீட்ஸ் லேன்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் பழுதுறது இருக்குது. அது லோக்கல் லெவலில் தான் அவங்க பார்த்து இது பண்ணணும். ஏன்னா நான் ஜென்ரிக்காக நான் வந்து எல்லா ரோடும் சரியாக நம்ம சொல்ல முடியாது. மெயினாக போக வேண்டியது ஹைவேஸும் சரி நம்ம மெயின் ரோட்ஸை வந்து கண்டிப்பாக பராமரிக்க எல்லா நடவடிக்கை. கார் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் உடனடியாக சென்னையில் எல்லா ரோடையும் கிளியர் பண்ணி தள்ளுடி எல்லாம் அடிக்கிறீங்க, சேஃப்டிலாம் கொண்டு வரீங்க. ஏன் மக்கள் தினம் பயன்படுத்த ரோடு அதே மாதிரி ஒரு இது களத்துல இறங்கி டக்குன்னு ரெடி பண்ணலாம்ல? நிறைய பாலங்கள் நின்றுட்டு இருக்கு. குறிப்பா சொன்னா கோயம்பேட்லயே ஒரு பாலம் நின்றுட்டு இருக்கு பல வருடங்களா. நீங்க உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பத்தி ஏன் எடுக்க மாட்டாங்க? கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் உடனே சுச்சுவேஷன்ல இறங்குறாங்கல்ல. கரெக்டு. இப்போ அதாவது இது ரெண்டு விதங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த ப்ராஜெக்டோட தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட் நிற்கிறது வந்து மியூச்சுவல் அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட். இப்போ கூட ஒரு மெட்ரோட இஷ்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சென்டரும் ஸ்டேட்டும் வந்து இணைந்து பண்ணும்போது அந்த ஃபண்ட்ஸ் கரெக்டாக வரனால தான் இந்த தடங்கள்லாம் இருக்கிறது. லோக்கல் ஃபண்ட்ஸ் இப்போது சிட்டியை பொறுத்த ஒரு கவுன்சில் அந்த வார்டில் அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. சில இடங்கள் என்னென்னா அந்த ஃபண்ட் அவைலபிலிட்டி இல்லைன்னா திருப்பி அடுத்த இது போகும்போது அது ஹோல்டில் இருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே நாள் எல்லாரோடையும் போட்டு முடிக்க முடியாது. ஆனால் வந்து அதுக்கான வேலைகள் நடந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல ரோடு போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இது ஒன்று போட ஒன்று பழுதாகிட்டே தான் இருக்குது. இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தீர்வு வரும். என்னதான் டாக்ஸி டிரைவருங்க ரோட்ல வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே போனாலும் காவல்துறை டிராஃபிக் போலீஸ் இவங்க இருக்கிற காவல்துறை எப்படி போய் நின்னாலும் அவங்க கம்பல்சரி அவங்ககிட்ட வசூல் பண்ணியே ஆகுறாங்க. அதை திருப்பி தட்டி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. இவன் இப்படி பண்ணான்னு சொல்லி நான் வண்டியை சீஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிற அளவுக்கு பஞ்சாயத்துலையும் போகுது. நிறைய இஷ்யூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஏன் காவல்துறை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் இது வந்து கேள்வி வந்து யாரும் அரசியல்வாதிகள் யாரும் பொலிட்டிஷியன் சைட்ல இருந்து யாரும் குரல் கொடுக்கணும் இல்லை. இப்போ இது ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். அதாவது வந்து காவல்துறையினர் வந்து அத்துமீறி சொல்கிற ஒரு பக்கம், அதே போல் வந்து நம்மளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமா? இப்போ ரெண்டு சைடும் பேலன்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சில காவலர்கள் செய்கிற இதை சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பப்ளிக்கும் வந்து எவ்வளோ அத்துமீறல்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்குது, எவ்வளோ ரேஷ் டிரைவிங் இருக்குது, இது எல்லாமே. ஸோ இது வந்து மியூச்சுவலாக வந்து நீங்கள் தவறே செய்யாட்டி வந்து பிடிக்க வேண்டிய அவசியமே வராது. ஸோ அவர் நிறுத்துறானா ஏதாவது ஒருத்தனை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்துறாங்கன்னா வந்து செக் பண்ணும்போது பேப்பர் சரியில்லைன்றான். ஏன்னா ஸோ நம்ம சைடில் கரெக்டாக இருந்தோன்னா இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இதை வந்து கொஸ்டின் கேட்குறேன். கார் டிரைவர்ஸ் இப்போ எல்லாமே ஆப் வந்து சொன்ன உடனே எல்லாம் உள்ள போகிறாங்க. அவங்க வந்து குற்றங்கள் சம்மந்தப்பட்ட சில பேர் இருக்காங்க. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாலியல் தொல்லையெல்லாம் இங்கே நிறைய நடக்குது. ஸோ இது மாதிரி விஷயத்த வந்து எப்படி நம்ம தடுக்கலாம்? ஏன்னா வந்து நம்ம யார் வேணா உள்ள போகலாம், யார் வேணா வெளியே வரலாம். அந்த நேரத்தில் உள்ள போகும்போது அவங்க பிரச்சனை ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி யார் வேணா வந்து 5 பேரில் யார் வேணா செலக்ட் பண்ணி போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அவங்க காசு அதிகம் தேவையான போது அவன் போயிடுவோம். பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது அது யார் சால்வ் பண்ணுவோம்? அது நீங்களே சொல்லலாம். நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். நான் சொல்றது ஏன்னா இந்த சிஸ்டமில் அதாவது இந்த ஆப் மூலயமா வந்து என்ன சேஃப்டி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் டெக்னிக்கலாக நம்ம அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் வந்து இந்த சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து நான் என்னென்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். அதாவது வந்து ஒரு கண்காணிப்பு இதுவோ ஒரு அலாம் சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இது கண்டிப்பாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும் எங்கே நடந்திருக்கு. அடுத்த தொழில்நுட்பமாக வந்து நம்ம ஒரு வருது என்ன சொல்கிறது ஒரு ஸ்டார்டிங் பேனிக் பட்டன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருது. ஏன்னா இது வந்து அடுத்த டெவலப்மெண்ட் தான் இருக்கும்.
இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வண்டியில் ஏறுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு இது கேட்ட ஒரு டெலிவரிக்கு ஃபோனை கேட்குறா, ஃபோனை கொடுக்கும்போது ஃபோனை வாங்கிட்டு கொலை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பாராத ஒரு சம்பவங்கள். இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி, ஏன்னா இவங்க இதில் என்ன இப்போ இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆப்பில் பொறுத்தவரை ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு சேஃப்டி இருக்குது. அதே போல் வந்து அடுத்த ஒரு அவங்களுடைய வண்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது சேஃப்டிக்கு எதாவது பண்ணுறது வந்து அவங்க டெக்னிக்கலாக அவங்க ஆப்பில் இருக்காங்க.